எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை மிக்ஸ்டா தாங்க இருந்தது. பெரிய நெகட்டிவ் இல்ல. பெரிய அப் மட்டும் இல்லங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 54 பாயிண்ட் அப்பு, டவ் வந்து ஒரு 350 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 36 பாயிண்ட் அப்பு. என்ன காரணம் அப்டின்னா, ட்ரம்ப், புட்டின் அவர்களுடைய பேச்சுவார்த்தை. யுக்ரைன் வார நிப்பாட்டணும் அப்டின்ற பேச்சுவார்த்தை. தென் முக்கியமா இந்த ஃபெட் மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்களோ அப்டின்றதுக்காக வெயிட் பண்ணுது மார்க்கெட். குறைக்கல, இல்ல பேச்சுவார்த்தை ஒண்ணும் சரியாகல அப்டின்னா மறுபடியும் மார்க்கெட் கீழ விழுவுங்க. அதாவது பேச்சுவார்த்தை எப்படி போதோ இல்லையோ, ஃபெட் மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் கட் பண்ணல அப்படின்னாலே மறுபடியும் சந்தை கீழ விழுவும். ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, க்ளோசிங்க்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 420 பாயிண்ட் மேல ஏறி இருந்துச்சுங்க. அடுத்து பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு 2, 3 நாளா ஒரு $1.50 மேல ஏறி இருக்குங்க. 71.34 US டாலரா இருக்கு. ஒரு பேரல் 159 லிட்டர். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நியூ ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ₹40. அப்ப 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8250ங்க. 24 கேரட் கோல்டு கரெக்டா 9000 ஒரு கிராம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிவிலிருந்து கொஞ்சம் மீண்டெழுந்து 86.73 இந்திய ரூபாய், 87க்கு உள்ளேயே தாங்க இருக்கு. இது நல்ல செய்தி. இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து மார்ச் 17ஆம் தேதி நம்ம நிப்டி 50 மேல ஏறி இருந்ததுங்க. ஆனா FIS நேத்து வித்திருக்காங்க. ஒரு 4500 கோடிக்கு பக்கமா கேஷ் மார்க்கெட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. நேத்து வரைக்கும், அதாவது மார்ச் 17 வரைக்கும், மார்ச் மாசம் ஒரு 25,700 கோடி கேஷ் மார்க்கெட்ல வித்து வெளில எடுத்திருக்காங்க. நெட் செல்லரா தான் இருக்காங்க இது வரைக்கும். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி தொடர்ந்து மார்ச் மாதமும் இது கண்டினியூ ஆகுது. FII செல்லிங் தொடருதுங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா மோட்டார்ஸ் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2% வந்து பிரைஸ் ஹைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி 2025ல இருந்து. நேத்து மாருதி 4% நாங்க பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கும் அதே காரணம் தான். இன்புட் காஸ்ட் கூடுது. ஸோ இவங்களும் வந்து ஒரு 2% விலை ஏத்துறாங்க. அது தவிர்க்க முடியாததுதான். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் நேத்து ஒரே நாள்ல ஒரு 11,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் மூலமா, சிடிஎஸ் மூலமா. அதாவது மொத்தமா நேத்து சிடிஎஸ் மூலமா எல்லா பேங்க்கும் சேர்ந்து ரைஸ் பண்ணதுன்னு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 27,140 கோடி நேத்து மட்டும் பண்ணிருக்காங்க எல்லா பேங்க்கும். இதுல 40% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் இண்டஸ்இண்ட் பேங்க். இது வந்து முதலீட்டாளர்களுக்கு, அந்த வங்கியில கணக்கு வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இண்டஸ்இண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7.80% இருந்து 7.90%. மற்ற வங்கிகள் கொடுக்கறத விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க் நல்ல செய்திங்க. அடுத்து கரூர் வைஸ்யா பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இந்த பினான்சியல் இயரை பொறுத்த வரைக்கும் 38 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. டோட்டலா நாடு முழுவதும் 880 கிளைகள் இருக்குங்க அவங்களுக்கு. லாஸ்ட் பினான்சியல் இயர்ல கிட்டத்தட்ட 1,605 கோடி ப்ராஃபிட், ரெக்கார்டு ஹைங்க இது. Q3 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட டோட்டல் பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,81,000 கோடி. எதுக்கு இதை பத்தி இன்னைக்கு இந்த அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே கரூர் வைஸ்யா பேங்க் பத்தி கேட்டிருந்தீங்க. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வரட்டும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.46 வந்திருக்குங்க. PE 8.45ல இருக்கு. கரூர் வைஸ்யா பேங்க் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னையில இருந்து நீங்க இதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை பார்க்க போறது இல்லைங்க. பட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அந்த பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தெரிஞ்சிருக்கலாம். அந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்திருக்கலாம். சர்வீஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் வாங்க முடியாம போயிருக்கும் இல்லையா. ஸோ பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தாங்க இருக்கு. கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ 16.67. ஸோ RBI சொல்றதை விட அதிகமாக தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 12% மேல ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், கோட்டாக் லைஃப், HDFC லைஃப், டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு சில கம்பெனிஸை அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு 291 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 200 கோடி ரூபாய்க்கும், தென் பேயர் கிராப் சயின்ஸ்ல ஒரு 178 கோடி ரூபாய்க்கும், தென் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப்ல ஒரு 164 கோடி ரூபாய்க்கும் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எதுல எல்லாம் இவங்க ஸ்டேக் வித்துருக்காங்க அப்படின்னா, அதிகமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் பவர் பினான்ஸ் கார்பரேஷன், தென் ஜொமேட்டோ, தென் லாரஸ் லேப். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம்னா ஒரு 320 கோடி ரூபாய் ஒருத்தான ஷேர்ஸ் வித்துருக்காங்க. தென் பவர் பினான்ஸ்ல ஒரு 200 கோடி ரூபாய், தென் சொமோட்டோல ஒரு 191 கோடி ரூபாய், தென் லாரஸ் லேப்ல ஒரு 191 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை வித்து வெளில வந்திருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வித்துட்டு வெளில வந்திருக்காங்க. கடைசி 3 இயர்ஸ்ல 200%, 300% ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வித்துட்டு வெளில வந்திருக்காங்க. தென் பயங்கரமா கீழே இறங்கி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 95ல இருந்து இப்போ ஒரு 55 ரூபாய்க்கு வந்திருக்கு. பயங்கரமா கீழே விழுந்திருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் FSR குளோபல் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா முக்கியமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தாங்க. என்னென்னா பாலிசி ரிசர்ச், தென் ஸ்மார்ட் கிரிட் டெவலப்மெண்ட், தென் கெப்பாசிட்டி பில்டிங்ஸ், தென் கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ்ல இனோவேஷன், அதுக்காக MOU சைன் பண்ணிருக்காங்க. இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 30ல இருக்கு.
மார்க்கெட் குறையிறப்ப நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 30க்கு கீழ இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து டாடா டெக்னாலஜிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா டெக்னாலஜிஸோட எம்டி, சிஇஓ வாரன் ஹாரிஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, அமெரிக்கால நாங்க புதுசா முதலீடுகள் பண்ணணும் அப்படின்ற திட்டங்கள கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதற்காக அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் வந்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ அந்த டாரிஃப்ல ஒரு சில கிளாரிட்டிலாம் எங்களுக்கு இன்னும் வரல. இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 2, 3 மாசத்துல நல்ல கிளாரிட்டி வந்துரும். அதுக்கப்புறம் நாங்க ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்றத பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க யுஎஸ்ஏல. இவங்களோட பிசினஸ பொறுத்தவரைக்கும் யுஎஸ்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் பிரசன்ஸ் வந்து இருக்குங்க டாடா டெக்னாலஜிஸ்க்கு. அடுத்து டாடா ப்ராஜெக்ட்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது டாடா குழுமத்தினுடைய இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மென்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்ம். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து டாடா சன்ஸ் தான். 57% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ மூலமா அந்த கம்பெனில அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 1432 கோடி ரூபாய். டாடா ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது கீழே ஒரு 3 செக்மெண்ட்ல அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் சர்வீசஸ். ஐபிஓ கூட போடுவாங்க இவங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். தேதிகள் எப்ப என்னங்கிற விவரம் நம்மளுக்கு இன்னும் வரல. அடுத்து டாடா ப்ராஜெக்ட்ஸ் 2வது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, தென் டாடா ப்ராஜெக்ட்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு 2191 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து 2 பேருக்கு சேர்த்து கிடைச்சிருக்குங்க. இதுல வந்து 45, 55% ஷேர். அதாவது இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு 55% ஷேர், தென் டாடா ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு 45% ஷேருங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா மெட்ரோ காரிடார் 8.5 கிலோமீட்டர்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் டனல் அண்ட் ஸ்டேஷன். அடுத்து காஃபி டேல ஒரு அப்டேட்ங்க. காஃபி டே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 200 கோடி ரூபாய் கடன் 2 டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு கடன் வந்து செலுத்த வேண்டியது இருக்கு. அதற்காக அவங்க நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை ஜனவரியில டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் முடிஞ்சு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. செட்டில்மெண்ட்டுக்கு 3 டிரான்சஸ்ல நாங்க வந்து கொடுத்துருவோம், கடனை ஃபுல்லா அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல கம்பெனியோட பேரண்ட் கம்பெனில இருந்து ஒரு 12% ஸ்டேக்கை வித்து ஒரு 55 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அது போக 2 ஆர் 3 டிரான்சஸ்ல அவங்க இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. இப்ப 1000 கீழே வந்தா நம்ம வந்து 1, 2 கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் வச்சு. பட் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த கம்பெனியோட வேல்யூ அன்லாக்கிங் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் 31க்கு மேல தான் கிடைக்கும். அவங்களோட ஜிகா ஃபேக்டரியில ஒரு 9000 crores பக்கமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவுட்புட் வர்றதுக்கு இன்னொரு 6 வருஷம் ஆகும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இப்பயும் நல்ல லெவல் தான். அடுத்து டாடா டெக்னாலஜிஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோங்க. டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து டாடா மோட்டார்ஸ் தான். டாடா டெக்னாலஜிஸ் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸை நம்ம கன்சிடர் பண்ணாலே இன்டெரக்டா டாடா டெக்னாலஜிஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம தனியா டாடா டெக்னாலஜிஸ்குள்ளேயோ டாடா எலக்ட்ரிக்குள்ளேயோ போக வேண்டிய தேவையில்லை. அடுத்த ஒரு நண்பர் ஈஸி ட்ரிப் பிளானர் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி நான் வாங்கினதுக்கு அப்புறம் பயங்கரமா கீழே விழுந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து லாஸ்ட்ல எப்பொழுதுமே விற்கவே விற்காதீங்க. அஸ் அ இன்வெஸ்டர் அப்படின்னா, நேற்று ரிலாக்ஸோ பத்தி சொன்னேன் இல்லையா, நான் வாங்கினதுக்கு அப்புறம் 50% கீழே விழுந்துருச்சு. பட் நான் வந்து அதை ஆவரேஜும் பண்ணல. வேல்யூவேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கப்ப ஆவரேஜ் பண்ணலாம். வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் அதிகமாக தான் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் 30 கீழே வந்தால் தான் ரிலாக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆவரேஜ் பண்ணுவேன். இல்லாட்டி அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டேன். அடுத்து கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக் அந்த கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. பிஇ வந்து 50 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பிரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்கு. அது எப்பேற்பட்ட கம்பெனியா இருந்தாலும் சரிங்க, நெவர் ஓவர் பே. கிரஹாம் அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்றேன். அடுத்து ஐஆர்சிடிசி, ஐஆர்எஃப்சி அந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 2 நிறுவனமே வந்து இப்பொழுதுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. ஸோ அந்த சைடு நம்ம போக வேணாம். அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பத்தி கேட்டிருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு, 12ல இருக்குது. தென் பிரைஸ் டு புக்கு 1.5க்கு க்ளோஸா இருக்கு. 1.5453 இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 டச் பண்றப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். அதை தொடர்ந்து இர்கான் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. என்ன அதுல ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0.44 இருக்குங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே நம்ம பெரும்பாலும் போறதில்ல. அதில் டெட் டு ஈக்விட்டி 0.44னா நம்ம அந்த சைடு போகவே மாட்டோம். ஸோ டெட் இல்லாத கம்பெனியா பாருங்க. பிஇ வந்து ஓகே 18, பிரைஸ் டு புக் 2.28, 3 இயர்ஸ்ல 250% மேலே ஏறி இருக்கு. ஸோ எல்லாம் இன்னும் விற்பாங்க. மார்க்கெட் இறங்குறப்ப இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 230, 250 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குங்க. பட் இது அப்படியே ட்ரெண்ட் வந்து மாறிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னால அதை நம்ப முடியாது. ரெவன்யூ வந்து கூடியிருக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும், இர்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு போறப்ப கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி இந்த நிறுவனங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அங்கேயும் இதே தாங்க. கடைசி ஒரு 3-4 வருஷத்துல 200%, 300% ஏறி இருக்குது. ஸோ எஃப்ஐஎஸ் விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பயங்கரமா கீழே விழும். வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. பிஇ வந்து 6, 7 தான் இருக்கு. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி தான். பட் அது பயங்கரமா ஏறிடுச்சு 3 வருஷத்துல. ஸோ விற்கிறப்ப நம்ம போய் உள்ள மாட்டிக்கூடாது. எஃப்ஐஎஸ் விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சல்லு கீழே விழுவும். இன்னமும் தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
அடுத்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஆஸ்பா மூலமா நெட் பேங்கிங்லயே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஐசிஐசிஐ நெட் பேங்கிங்ல பார்த்தேன், சவுத் இந்தியன் பேங்க்ல பார்த்தேன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல பார்த்தேன். அது எதுலயுமே எனக்கு காட்டல. உங்களுக்கு வந்து வேற எந்த நெட் பேங்கிங், எந்த பேங்கிங்கோட ஆப்ல ஆஸ்பால காட்டுது அப்படின்றத போட்டீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எழுதுங்க. நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.